காந்தி ஜெயந்தி நாளில் தமிழக அரசுக்கு எதிரான போராட்டத்தை நடத்திய டாஸ்மாக் தொழிலாளர்கள் சங்கத்தினர் அரசு நிறுவனமான டாஸ்மாக் கடைகளில் பணிபுரியும் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மின்னணு பரிவர்த்தனையில் இலக்கு நிர்ணயம் செய்வதை தவிர்க்க வேண்டும், காலி மதுபாட்டில் திரும்ப பெறுவதற்காக தனியாக ஊழியர்களை நியமிக்க வேண்டும், தீபாவளி போனஸ் தொகையாக 1,20,000 வழங்க வேண்டும், ஊழியர்களின் இடமாறுதல்களை மீண்டும் முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தில் நடைபெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காந்தி ஜெயந்தி தினமான நேற்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மதுரை மண்டல டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தியவாறு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழக அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தொழிற்சங்க நிர்வாகி, டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டில்களை பெறுவதற்கு தனியாக ஊழியர்களை நியமிக்க வேண்டும், கேரள மாநிலத்தில் போல தீபாவளி பண்டிகைக்கு டாஸ்மாக் பணியாளர்களுக்கு 1,20,000 ரூபாய் போனஸ் வழங்கிட வேண்டும், பணி இடமாறுதலை சென்னைக்கு பதிலாக முதுநிலை மண்டல அலுவலகங்களில் நடத்த வேண்டும் என்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏற்கனவே பல்வேறு போராட்டங்கள் நடத்தியுள்ளோம். இந்நிலையில் அரசு நடவடிக்கை எடுக்காததால் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் என்று தெரிவித்தனர். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடந்த 22 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்ற டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து அரசு ஊழியருக்கு இணையான ஊதியத்தை வழங்கிடவும், டாஸ்மாக் நிறுவனத்திலே பிஓஎஸ் மிஷினிலே இலக்கு நிர்ணயம் பண்ணி இலக்கு நிர்ணயம் பண்ணுகிறார்கள். அந்த இலக்கு நிர்ணயம் பண்ணுறதை தவிர்த்துவிட்டு அரசுக்கு உடனடியாக பணம் தேவைப்படும் எனில் மாலை 6 மணி வரை விற்பனையாகின்ற பணத்தை வங்கியின் மூலமாக உடனடியாக கடையில் விற்பனையாகின்ற பணத்தை எடுத்து சொல்லலாம் என்ற கோரிக்கையுடன் டாஸ்மாக் ஊழியர்களை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காலி எச்சில் பாட்டிலை டாஸ்மாக் ஊழியர்களை வாங்க சொல்கிறார்கள். உச்சநீதிமன்றம் என்பது அந்த காலிப்பாட்டிலை வாங்கத்தான் சொல்கிறார்கள் ஒழிய டாஸ்மாக் ஊழியர்களை பயன்படுத்தி வாங்க சொல்லவில்லை. எனவே டாஸ்மாக் துறையிலே ஒரு டெண்டர் மூலமாக காலி எச்சில் பாட்டிலை வாங்குவதற்கு எங்களை டாஸ்மாக் ஊழியர்களை பயன்படுத்தாமல் வேறு நபர்களை பயன்படுத்தி வாங்க வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடனும், நடவடிக்கைக்குள்ளான 451 பேர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊதியமான ரூபாய் 2,000 வழங்க வேண்டும் என்று கோரியும், கேரள அரசு ஓணம் பண்டிகைக்கு ரூபாய் 1,30,000 வழங்கியது போல தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் ஊழியருக்கு, அதுவும் அதிக பணிச்சுமையில் அதிக அளவு கூடுதல் பணியுடன் மன உளைச்சலுடன் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ஒரு ஆறுதலாக அதே அளவு போனஸ் தொகையை 1,30,000 வழங்க வேண்டும் என்று கூறியும், கடந்த காலங்களில் இடமாறுதல் உத்தரவு அந்தந்த முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்திலே நடைபெற்றது. அதனை மாற்றி தற்போது சென்னை தலைமை அலுவலகத்திலே இடமாறுதல் உத்தரவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவுகளை அந்தந்த முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்துக்கே மீண்டும் அவர்களுக்கு பணி நியமனம் வழங்க உத்தரவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முத்துப்பாண்டி, பொதுச் செயலாளர், டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்கள் கோரிக்கைக்கு அரசின் கவனத்துக்கு செல்லும் வகையிலே தலைமை அலுவலகத்திலே மனு கொடுத்தோம். எத்தனையோ தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து போராடியும் 1 மணி நேரம் அடையாளத்துக்காக கடையடைப்பு போராட்டம் நடத்தியும் அரசு எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்கவில்லை. மாறாக அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே குறியாக உள்ளனர். எங்களுக்கு அந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவதிலே எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் அந்த திட்டத்தை டாஸ்மாக் ஊழியர்கள் இல்லாமல் மாட்டு ஊழியர்களை பயன்படுத்தி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தத்தான் நாங்கள் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த கூறுகிறோம். காந்தி ஜெயந்தி அன்றைக்கு தான் எங்களுக்கு டாஸ்மாக்களுக்கு விடுமுறை நாள். நாங்கள் போராடுவது கூட விடுமுறை நாளைத்தான் தேர்வு செய்ய முடியும். பணி நாளில் வேலைக்கு வரும்போது எங்களுக்கான தேவையான எங்களுக்கு எந்த ஒத்துழைப்பும் நிர்வாகத்திலிருந்து வழங்கப்பட மாட்டாது. இந்த திட்டம் அறிமுகமான அன்று மதுரை கலெக்டர் அலுவலகத்திலே மனு கொடுத்தோம். அனைத்து தொழிற்சங்கமும் 1 மணி நேரம் கடையடைப்பு செய்தோம். ஒட்டுமொத்தமாக எங்களுடைய எதிர்ப்புகளை அரசுக்கு தெரிவுபடுத்தினோம். இருந்தும் அரசு செவிசாய்க்கவில்லை. ஆகவே அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலே இன்று எங்களது டாஸ்மாக் தொழிலாளர் விடுமுறை சார்பாக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.